Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா டு த நார்த். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2022. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோமானிய நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மிஹாய் மின்கன். திரைப்படத்தில் சோலிமான் க்ரூஸ் ஜோயெல்லாம் முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிக்கோ பெக்கர் திமித்ருவா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, டு த நார்த் என்ன மாதிரி கதைக்குள்ளே பார்ப்பாங்க. இது வந்து உண்மையாக நடந்த கதைங்க. 1996 வருடம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா திமித்ருவும் அவருடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின்லேருந்து அவங்க வந்து ரோமானியா, அவங்க ஜிப்சி, அவங்க எங்கே வேணால் வேலை செய்வாங்க. அவங்களோட வழக்க முறை அதுதான். அவங்க நாடோடி கிட்டத்தட்ட நாடோடி டைம் தான், நாடோடி தான் வச்சுக்கிங்களேன். ஸோ அப்படின்னும் போது பல ஊரில் வேலை செய்கிறாங்க. பட் ஆனால் சரியான வருமானம் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. இந்த ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது வந்து நம்ம அமெரிக்கா போயிட்டால் நாம் அங்கே வந்து பொழைச்சிக்கலாம். ஏன்னா அமெரிக்காவில் நீங்கள் போயிட்டீங்கன்னாவே லீகலாக இல்லீகல் எப்படி போனாலும் வந்து அவங்க வந்து உங்களை ஏற்றுப்பாங்க. ஸோ அதுதான் அமெரிக்காவோட சட்டம். சிட்டிசனை ஏற்றுப்பா, சிட்டிசன்ஷிப் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. எதில் போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். அதில் வந்து அந்த ஷிப்பில் எல்லாம் ஏறி நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இவங்க ஏறி போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக டாய்வானிஸ் அவங்க தான் கேப்டனாக இருக்கார். தைவானிஸ் நாட்டை சேர்ந்தவங்க கேப்டனாக இருக்கார். இங்கே எல்லாம் கேப்டன்ஸ் எல்லாமே தைவானிஸ் தான். பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் அங்கே க்ரூ மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, இதில் திமித்ரோட நண்பனை கண்டுபிடிச்சி அவன் கொலையும் செய்யப்படுறான். பட் இப்போ திமித்ரி வந்து ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கான். இந்த நிலையில் அந்த ஷிப்பில் ஜோயல் அப்படின்ற ஒரு க்ரூ மெம்பர் தான், அவர் ஒரு மெக்கானிக் தான். அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா திமித்ருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அவர் பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர். ஸோ அதனால் வந்து ஒரு உயிர் போகக்கூடாது, ஒரு விஷயம் போயிடுச்சு. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த உயிர் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார். அப்படி ஹெல்ப் பண்ண ஒரு முயற்சி செய்யும் போது இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது ஒன்று. ரெண்டாவது, அவன் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்தித்தான். மூணாவது, இது வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்க, இவர் பண்ணுறாரு. இதில் மாட்டிக்கிட்டாரா மாட்டிக்கலையா, இறுதியில் என்ன தான் ஆச்சு அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைக்காலமைங்க. டு த நார்த் இந்த படத்துடைய மிகப்பெரிய படம், இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கலாக அது வந்து ஒரு ட்ராமா ஃபிலிமாக மூவ் பண்ண வேண்டிய ஒரு கதைக்களம் தான். ஒருத்தன் மறைச்சி வைக்கிறாங்க, யாருக்கும் பார்த்துக்காமல் இது பண்ணணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லர்ன்ற பாயிண்ட் வந்து வருது. பட் ஆனால் இதில் த்ரில்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. தேவையில்லாம் புகுத்தில் எதுவும் இல்லாமல் த்ரில்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னும் போது இதை த்ரில்லை எதில் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கேமராவில். நீங்கள் நினைக்கிற மாதிரி கேமராவில் நீங்கள் வந்து ஒரு பல ஆங்கிள்ஸ் வச்சு பல விதமான இமேஜ் ஷாட்ஸ்லாம் வச்சுலாம் கிடையாதுங்க. டைட் க்ளோஸ்அப்ஸ், பேன் ஷாட்ஸு, வெறும் இதை வச்சே நம்மளுக்கு ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த த்ரில்லை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தில். இந்த படத்தை நம்ம ஆடியன்ஸை ஒன்றரை வைக்கிறதுக்கு அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய படம். இப்போ ஹேட்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர், கிளாஸ் சினிமாட்டோகிராஃபி. இந்த கதைக்கு இந்த வகையில் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைன். சவுண்ட் டிசைன் ஓகே, ஒரு ஒரு விஷயம் பண்ணோம். மியூசிக் வந்து ஒரு எரினஸை க்ரியேட் பண்ணோம், ஒரு டென்ஸை வந்து அந்த டென்ஷனை வந்து எரினஸை க்ரியேட் பண்ண ஒரு மாதிரி. நம்ம இந்த ஹாரர் ஃபிலிம்ஸில் ஒரு எரினஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எரினஸ் அதை க்ரியேட் பண்ணுது. அது வந்து ரெண்டாவது பெரிய படமாக பார்க்குறேன். அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ஜோயலாக பண்ண சோலமன் க்ரூஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து திமித்ருவா பண்ண நிக்கோ பெக்கரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான், பட் கிளைமேக்ஸில் ரொம்ப சூப்பராக அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறார் அவரோட பெர்ஃபார்மன்ஸில். அதை டெஃபினட்டாக சொல்லி ஏற்றிடணும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கதைக்களத்தை எடுத்து கொடுக்கணுமா அப்படின்ற பாயிண்ட் வரும். ஸ்டார்டிங் நீங்கள் படம் பார்க்கும்போது அதாவது வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளாகவும் பார்த்தீங்கன்னா தைவானிஸ் வந்து பிலிப்பைன்ஸை விட கொஞ்சம் அவங்க நிறைய ஒரு பணக்கார நாடாக தான் இருக்காங்க. அவங்க எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டு. பிலிப்பினோஸுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் வாழ்வாதாரம், அந்த குரூ தான், அது ஒரு பாயிண்ட்டு. மூணாவது, ரொமானிய மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமே கிடையாது, அது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்து, நடந்த கதை வேறு, இந்த ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதில் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும்போது ஒரு கடவுள் சொன்னால் தான் செய்யணுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. ஆனால் அதர் ஹேண்ட் இது வந்து ஒரு உண்மை கதைன்னும் போது அந்த இடத்துல அது நம்ம வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேணான்றது எனக்கு தோணுச்சு.
படத்தில் சில நேரத்தில் கொஞ்சம் குறைகள் தெரிஞ்சுது. இது என்னது இது ஸ்லாகாக இருக்காது, படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். பட் ஆனால் ஏன் வந்து ஜிப்சி வந்து ஒரு இடத்துல அந்த திமுத்ரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தோணும். அந்த இடத்துல இருந்து எனக்கு என்னென்னா அந்த டைம் வந்து என்னடா இது பண்ண அப்புறம் என்ன கதை வரப்போகுது அப்படின்னு நினச்சோம். பட் அந்த கிளைமேக்ஸ் நெருங்கி பார்க்கும்போது இவன் ஒரு விஷயம் பண்ணுவான், அது தவறான விஷயம்தான். திமித்ருக்கும் ஜோயலுக்குமான அந்த ஒரு கான்வர்சேஷனில் திமித்ரி பேசுகிற இடம் தான் முக்கியம். ஸோ அந்த ஒட்டுமொத்த அரசியல் விஷயத்தை வந்து அந்த இடத்துல அவன் பேசுகிறான். உண்மையாக நிலைப்பாடு என்ன, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவங்களோட சமூகம் எப்படிப்பட்ட இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசும்போது இந்த படம் அந்த கிளைமேக்ஸ்னால ஒரு பீக்கில் போய் நின்றுதுங்க. இதுதான் வந்து இந்த படம் வந்து இது கொஞ்சம் டவுன் ஆனாலும் அதை ரொம்ப அழகாக போய் நிறுத்தது வந்து அந்த கிளைமேக்ஸில் டிமித்ரி பேசுகிற வசனம் தான். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த படத்தை இந்த படத்தை ஒட்டுமொத்த கோர் பிளாட்டாக ஒரு ஆடியன்ஸாக படம் முடிஞ்ச உடனே ஃபைன் அப்படின்ற உணர்வை கொண்டு வர்றது இந்த கிளைமேக்ஸ் தான் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆரிசான் அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்குங்க. அதை தவிர்த்து ஓவரால் 8 நாமினேஷன் இந்த படம் ஆகிருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் டு த நார்த் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.